சினிமாவில் 10 ஆண்டு 20 ஆண்டு தொடர்ச்சியாக நடிப்பதே சாதனைம்பாங்க. அதுவும் 50 ஆண்டு நடிப்பது என்பது பெரிய சாதனை. அந்த சாதனையை படைச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அவர் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. அந்த வகையில் அவர் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சின்ன ரோலில் நடித்தவர், பின்னர் வில்லனா, ஹீரோவா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஏன் ஆங்கில மொழிகளில் கூட நடிச்சிருக்கிறார். ரஜினிக்கு வயது இப்போ 74. இதுவரைக்கும் 171 படங்களில் நடிச்சிருக்கிறார். அடுத்து அவர் நடிக்கக்கூடிய ஜெயிலர் 2 172வது படம். இந்திய அளவில் இவ்வளோ காலம் ஹீரோவாக நடிக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். மற்ற ஹீரோக்கள் இந்தியில் தெலுங்கில் நடித்தா கூட ஒரு கட்டத்தில் அவங்க குணச்சித்திர நடிகராகவோ கௌரவ வேடத்துக்கோ இல்லை முதிர்ச்சியான வேடத்துக்கோ போயிடுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதுவும் ஹீரோவாக நடித்து வசூல் அளவிலையும் பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கிறார். இப்படி 50வது ஆண்டில் வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ரஜினிகாந்துக்கும் சில நிறைவேறாத ஆசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவருக்கு 5 முக்கியமான நிறைவேறாத ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ரஜினிகாந்த் வாங்காத விருதுகள் இல்லை. சினிமா துறையில் இந்திய அரசால் கொடுக்கப்படுகிற தாதா சாஹிப் விருதை கூட வாங்கிட்டாரு. மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய பத்மபூஷன் விருது கூட வாங்கிட்டாரு. ஆனால் அவரால் இத்தனை படங்கள் நடித்தும் இன்னமும் தேசிய விருது, குறிப்பாக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை அவரால் இன்னும் வாங்க முடியல. அது அவருக்கு பெரிய மன குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரஜினி நடித்த 2.0, ஜெயிலர், கபாலி போன்ற படங்கள் கோடிக்கணக்கில் பெரிய வசூல் சாதனை படைத்தாலும் இன்னமும் ரஜினியோட படங்கள் 1000 கோடி கிளப்பில் இணையல. அதாவது இன்னமும் ரஜினியோட படங்கள் 1000 கோடியை தொடலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், ரஜினிகாந்த் சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு. அவருடைய அந்த அரசியல் பயணமும் முழுமையாக நிறைவடைகளை. அவர் எம்எல்ஏவாகவோ இல்லை மந்திரியாகவோ இல்லை வேறு பதவியோ இல்லை முதலமைச்சராகவோ ஆகும்னு நினைக்கக்கூடிய அந்த அரசியல் கனவு என்பது பொய்த்து போய்விட்டது. அப்புறம் ரஜினிகாந்துக்கு 50 ஆண்டுகால சினிமா அனுபவம் இருந்தாலும் ஏனோ அவர் இன்னமும் சினிமா துறையில் டைரக்ஷனுங்கிற துறைக்கு போகவே இல்லை. அவர் இன்னமும் ஒரு படம் கூட இயக்கலை. இந்திய அளவில் சில நடிகர்கள் 3க்கும் அதிகமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் 3 முகம் படத்தில் மாத்திரமே 3 கேரக்டர் நடிச்சிருக்காரு. மற்ற எந்த படத்துலையும் 4, 5 அதற்கு மேலே நடிக்கலை. இதுவும் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வருத்தமாக குறையாக பார்க்கப்படுகிறது. இப்படி சினிமாவில் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற ரஜினி மனசில் தேசிய விருது வாங்காதது, டைரக்ஷன் பண்ணாதது, 3க்கும் அதிகமான படங்களில் நடிக்காதது, அரசியலில் ஜொலிக்காதது, 1000 கோடி கிளப்பில் எட்டாதது அப்படின்னு 5 குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் 5 குறைகளில் சில விஷயங்களை அவரால் எட்ட முடியும். ஏன்னா தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கார். அவருடைய அடுத்த படமோ அதற்கு அடுத்த படமோ 1000 கோடி கிளப்பை எட்டலாம். அவருக்கு விரைவில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வருங்கால படங்களில் சிறப்பாக நடித்தா கிடைக்கலாம். அவர் மனசு வச்சா இயக்குனராகவும் ஆகலாம். இயக்குனர்கள் கதை மனசு வச்சா அவர் 3க்கும் அதிகமான கேரக்டரில் அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் நடிக்கலாம். ஆனால் அந்த அரசியலுங்கிற விஷயம் மட்டும்தான் அவருக்கு ஒரு எட்டாக்கனியாகவே கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகளாக இப்படி தொடர்ச்சியாக நடிக்கக்கூடிய உள்ள முக்கியமான ஒருத்தர் கமலஹாசன். கமலஹாசன் குழந்தை நட்சத்திர காலத்திலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. அவர் 50 தாண்டி இப்போ 65வது ஆண்டில் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்படி ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் 50 ஆண்டுகளை தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, தமிழ் சினிமாவில் இந்த சாதனையை யாராலையாவது முறியடிக்க முடியுமா? ரஜினி, கமல் உயரத்தை தொட முடியுமா அப்படின்னா சாதனைகள் என்பதே முறியடிக்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதனையை விரைவில் இல்லை வருங்காலத்தில் ஒருத்தரால் முறியடிக்க முடியும் அப்படிங்காங்க. யார் அவர் அப்படின்னு விசாரித்தா நம்ம சொல்லக்கூடிய பேர் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்புவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா சிம்பு குழந்தை நட்சத்திரமாக இல்லை, குழந்தையாக இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சரி, ரஜினியுடைய 50 ஆண்டு சாதனையை, கமலுடைய 65வது ஆண்டு சாதனையை சிம்பு முறியடிப்பாரா அப்படின்னா இதற்கு காலமும் நேரமும் தான் பதில் சொல்லணும். வருங்காலத்தில் என்னமும் நடக்கலாம். கமல், ரஜினி, சிம்பு சாதனையை கூட வருங்காலத்தில் இன்னொரு நடிகர் முறியடிக்கலாம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க.